நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ஓகே சார், இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி பேச போறோம். எதுக்கு சார் இது இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க? குரு பயிற்சி வரப்போகுதுன்னு முதல்ல குரு அருளால் பல வாழ்க்கையில் திருவருள் வரும். ஓகே சார். குரு இருக்கிறதுலே சுப கிரகத்தில் அவர் மிக மிக முக்கியமானவர். இந்த கிரகம் இந்த வருடத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உச்சம் பெற்ற குருவின் தாக்கம் உலக அளவில் இருக்கு. இன்னைக்கு குரு பயிற்சி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஈரான் இஸ்ரேல்ல போர் நடந்தா நம்ம வீட்டுல கேஸ்ல அடுப்பு வர மாட்டேது. அப்ப குரு வரும்போது அந்த சனி செவ்வாய் சேர்க்கைக்கு அந்த சனி என்ற வீட்டில் குரு பார்வை வரும்போது நிறைய மாறுதல் ஏற்படுது. அப்ப உலக அளவில் மாற்றம் ஏற்படுது, நமக்கும் மாறுதல் ஏற்படுகின்ற காலகட்டங்கள். இப்ப இந்த குரு பயிற்சி ஸ்பெஷல். குருனா தங்கத்தை சொல்லுவோம். இந்த குரு உச்சம் பெற்று அக்டோபர் 30 வரைக்கும் முழு சுபராக முழு பலனா நிற்கிறார். இதுல ஸ்பெஷல் நான் இந்த வருஷம் அதிசார பலனாக சிம்மத்தில் வரார். அப்ப சொல்லுவாங்க, சார் 6 ராசிக்கு மட்டும் நல்லது சொல்றீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, குரு பிரிச்சு கொடுக்குறார். இன்னும் குரு அதிசாரத்துல ஜனவரி 25 வரைக்கும் பலாபலனை அள்ளி கொடுக்க போறார். அது மட்டுமா மீண்டும் கடகத்துக்கு வந்துடுறாரு. அப்ப இந்த வருஷம் பல பயிற்சி நடக்கின்றன. இப்போ பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பொருளாதாரம், திருமணம், குடும்ப ரீதியாக குழந்தை பாக்கியத்தில் பல பேர் குழந்தை பாக்கியத்துக்கு குருதான். பெரும் செல்வத்துக்கு இன்றைய ஒரு வியாதி, மிகப்பெரிய உலக அளவில் ஒரு வியாதி வந்துட்டு இருக்கு, மனநோய், ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு விஷயத்துக்கு தீர்வு காணும் குருவாக இருக்கிறார். அப்ப கடகத்தில் குரு உச்சம் பெறும்போது உலக அளவில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதை எதிர்நோக்கி தான் இங்க காத்துட்டு இருக்கோம். இந்த சிறப்பு பாத்தீங்கன்னா இது ஹம்ச யோகத்தில் குரு. 5 யோகத்துல இது மிகப்பெரிய குரு அல்லது மீனத்திலேயோ அல்லது கடகத்தில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் பார்வை செலுத்தும் 4 ராசிகள் மிக மிக யோகத்தை பெறும். இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியம். இதுல சனியின் தாக்கத்தை குறைக்கின்றன, அது மிகப்பெரிய சிறப்பு. அடுத்து மட்டும் இல்லாம குரு 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் இடம் அது பிரச்சனைகள், அது 10ஆம் வீடு தொழில் ஸ்தானங்கள். அப்ப மக்கள் சுபமாக இருக்க, மழை வெள்ளம் சம்பந்தப்பட்ட கண்ட்ரோல் அனைத்துக்கும் இவர் தான் இருக்கார். சரி, நம்மளுக்கு என்ன சார், ஒரு மனிதனுக்கு பல தாக்கத்தை கொடுக்க போறார், நம்ம ஏங்கி கொண்டிருக்கு. இப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் என்ற ஒரு கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்தவங்க, அதோட தாக்கம் என்ன, குரு என்ன நல்லது செய்ய போறாரு, இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டது அமையுமா அமையாத, கைப்படி நிலமா எனக்கு வேணும்பாங்க, அதை பத்தியும் இங்க சொல்ல போறோம். ஆக இந்த இது ஒவ்வொரு ராசிக்கும், இப்ப நம்ம பேச போற ராசியில ஒவ்வொரு விஷயம் தெளிவா பாத்திரலாம். ஓகே சார், இப்ப நம்ம தனுசு ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி நல்லதுலாம் நடக்கும் தெரிஞ்சுக்கலாமா சார்? நிச்சயமாக. தனுசு குரு வீடு, குரு உச்சம் பெறும் காலகட்டத்தை பத்தி இந்த கேள்விகள் வருகின்றன. உங்கள் ராசி அதிபதி வலு பெறுகிறார், ஆனா 8ஆம் இடத்துல வலுவுறது நல்லதா கேட்டதா அதுவும் பார்ப்போம். அப்ப நல்லதும் உண்டு, தீயவை கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது. முதல்ல தனுசுனா என்னன்னா குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் ராசி தனுசுங்க. குறிக்கோள் இவங்களுக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்குவாங்க, அதை நோக்கி பயணிப்பாங்க. ரெஸ்பெக்ட் இருக்கிற இடத்துல தனுசு இருக்கும், கௌரவம் இல்லைன்னு இந்த ராசி இருக்காது. இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா அறிவை தன் துணையாக வைத்துக் கொள்ளும் ராசி. இந்த ராசிக்கு கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான் இருக்கும், சும்மா கரடு மாடல் எடுக்காது, இது பண்ணா இது கரெக்ட் அப்படி ரிஸ்க் எடுக்கக்கூடியது. இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சமமாக பழகக்கூடியது. இந்த ராசியில உச்சம் இல்லை நீச்சம் இல்லை, எல்லாரும் சமம், அதைத்தான் எதிர்பார்க்கும் செய்வோம். திறமையான ராசி அந்த ராசி. இந்த ராசி குரு பயிற்சி பத்தி பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கரெக்டாக பார்க்க வேண்டியது. ஏன்னா ராசிக்கு திருமண வாய்ப்புகள் பிறக்கின்ற காலகட்டம். அது இந்த அக்டோபருக்கு மேல, அக்டோபர் 30க்கு மேல திருமண வாய்ப்புகள் குருபலன் வருகிறதுனால அதுக்கப்புறம் திருமணம் சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி அந்யூன்யங்கள் இதெல்லாம் வலுப்பெறும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. திருமண வாய்ப்புகள் தசாபுத்தியோடு சேர்ந்து வரும்போது நடக்கின்றன. அப்ப நிறைய பேர், சார் காதல் திருமணம் இருக்குமா? இளைஞர்கள் நிறைய பேர் கேட்கிறீங்க, தவறுல. ஆனா காதல் என்றது பாத்தீங்கன்னா 2, 5, 7, 11 தொடர்பு பின்னால் காதல். உங்க காதலை குறிக்கின்ற கிரகமும் 5ஆம் அதிபதியான செவ்வாயும் சேர்ந்திருந்தா தான் நல்லா இருக்கும், நல்ல வலுவாக இருக்கணும். அப்ப காதல் திருமணங்கிறது எல்லாத்துக்கும் இல்லை, எல்லாத்துக்கும் அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை. அப்ப நம்ம திருமண அமைப்புகள் இந்த ரீதியா போயிட்டா பெட்டரா இருக்கும். அப்ப திருமண ரீதியாக கவனம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டு 15 வருஷம் கழிச்சு கூட யோசிக்கிறாங்க, சார் என்ன சார் இது வேணுமா வேண்டாமா, கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோய் இருக்கு, அது என்னன்னா ஸ்ட்ரெஸ். இவங்களுக்கு ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற இவங்க ரொட்டீனா ஒரு சில விஷயம் செஞ்சு வேலை ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் இந்த ராசிக்கு வாழ்வியல் பரிகாரங்க,
ஒரு ஹில் ஸ்டேஷன், குடும்ப ரீதியாக அந்த வேலையெல்லாம் கமிட்மெண்ட்லாம் வெக்கேஷன் போயிடணும்னு சொல்லிடுறீங்க. சூப்பர், வெக்கேஷன் போயிட்டு வாங்க, லைஃப் ஹாப்பியா இருக்கும். இந்த ராசி ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டிய நேரம். ரைட், அப்பதான் குடும்ப வாழ்க்கைகள், குடும்பத்துல கரெக்டாக டிராவல் பண்ணும். ஒரு சிலருக்கு கேஸ் வரைக்கும் போனவங்களுக்கும் சேர்த்த வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எல்லாமே பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாங்க, பொருளாதாரத்தில் கவனிக்க வேண்டிய ராசி, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த ராசி தான். 2, 12 மற்றும் 4ஆம் இடத்தில் குரு பார்வை வரும் காலகட்டத்துல பொருளாதாரத்தில் மாறுதல் ஏற்படுது. மாறுதல் அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு சில கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை தவற விட்டுட்டீங்கன்னா அது பின்னாடி பிடிக்க முடியாது. ஓகே, இந்த டைம்ல வாய்ப்புகள் வரும், அதை தக்க வச்சுக்கணும், இல்லனா அப்ப வராது திருப்பி. ஆமா, ரொம்ப லேட் ஆயிரும். ஏன்னா இந்த ராசி 8இல் குரு மறைஞ்சிருக்கு, சந்திரனுக்கு அஷ்டாஷ்டகமா இருக்கு. இப்ப இந்த நேரத்துல சகட யோகம்னு சொல்லுவோம், அது பேரு சகட யோகம் காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கவனம். வாய்ப்புகள் எது இல்லை, ஒரு சிலர் போதும் தோணிடும், கரெக்டா ஜாப் நல்லா இருக்கு, சேஃபா இருக்கு, இது போதும் அப்படின்னு கொஞ்ச நாள் 2 வருஷம் பார்ப்போம். 1 வருட காலத்தில் ரிஸ்க் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெசெஷன் ஒன்று வரப்போகுதுன்னு வேற சொல்லிட்டு வரேன். இந்த ரெசெஷன் வர காலகட்டத்தில் வெளிநாட்டில் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் இழக்க போகிறாங்க. அப்போ நான் உங்களுக்கு வேலையில் கரெக்டான சேஃபஸ்ட்டு போங்க, கம்பெனியில் பணம் இருக்குதான் பாருங்க. பிஸ்னஸ்னா அப்போ வெளிநாட்டு தொடர்பு இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய அம்சமாக பாருங்க. பேங்க்ல இதை வச்சு பெரிய இது வேண்டாம், கார்பரேட் ஒட்டி வேண்டாம், ஷேர் மார்க்கெட்டில் கவனம், இத்தனை விஷயம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணி பணம் பொருளாதாரம் சேஃபா இருக்கணும். பிசினஸ்ல மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சனி பார்ப்பதால் ஆஃபர் போட்டு தான் பிசினஸ் பண்ணணும். ஆஃபர்னா இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறான்னு வச்சுங்களேன், இவங்க மட்டும் 98 ரூபாய்க்கு, விலையை குறித்து நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே சார், ஓகே சார். இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும்னா என்ன சார் சொல்வீங்க? நிச்சயமா இவங்க கல்வியை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனம். மாணவர்களா இருக்கான்னு வச்சுங்களேன், நல்ல சனி பகவான் இருக்காரு, கல்வியில் சரியான தேர்வு எடுத்துட்டா படிச்ச வேலைக்கும், படிச்சதும் சரி வேலைக்கு போறது ஒன்னா இருக்கும். இல்லைன்னா இந்த ராசி முக்காவாசி படிச்சது ஒண்ணு, வேலைக்கு ஒண்ணு, சொந்த பிசினஸ் பாக்குறேன், டாக்டரா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா படிச்சு டாக்டர் முடிச்சிருப்பாங்கன்னா வேற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, வேற தொழில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ராசி இப்படி மாறாம இருக்குன்னா நாளில் சனி பகவான் இருக்கார். அப்ப திருமணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. எப்பவுமே சந்திரனுக்கு நாளில் சனி பகவான் வரும்போது திருமண வாழ்க்கையில் கவனம், கூட்டில் கவனம் சொல்லுவோம். கல்வி பத்தி சொல்லும் போது வெளிநாடா உள்நாடா வெளியூரா என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் பார்த்து முடிவெடுக்கணும். அடுத்து இன்னொன்னு கவனம்னா ஹெல்த் தாங்க. ஹெல்த்ல இந்த ராசிக்கு நிறைய பேருக்கு டயபெட்டிக் வந்துருச்சு, சுகர் சம்பந்தப்பட்டது, யூரின்ல புரோட்டீன் வருது, ஃபில்ட்ரேஷன் பாதிக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வயதானவங்க இளைஞர்கள் பாதிக்கிறாங்க. கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். இவங்களுக்கு ஒரு வழிபாடு இருக்கு, கடவுள் வழிபாடு. என்னன்னா இதை பண்ணும் பொழுது நிறைய தன்னம்பிக்கை பிறக்கின்றன. ஃபர்ஸ்ட் இவங்க கடவுள் வழிபாட்டில் கவனமாக பண்ண வேண்டியது முருகர் வழிபாடு. அதில் குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர், இது இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. வெள்ளி என்ற ஒரு பொருளை நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்பதான் தொழிலில் வருமானம், கௌரவம் எல்லாம். வெள்ளி பொருளை பயன்படுத்தினால் இவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரியதா இருக்கு. ஒரு முறை கிரிவலம், ஏதோ ஒரு கிரிவலம், ஒரு முருகர் கோயிலா இருக்கலாம், சிவன் கோயிலா, கிரிவலம் சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் ஏற்படுகின்றன. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார். தேங்க்யூ.